அரபெல்லா ஜெர்மிகிட்ட நம்ம சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து திருடக்கூடாது. அங்க அவங்களுக்கே வந்து பெருசா ப்ராஃபிட் இருக்காது. நம்ம பெரிய பெரிய கடைகள்ல வந்து திருடணும். அங்கலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பொருள வாங்கிட்டு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதிக விலை வச்சு விக்கிறாங்க. அதனால நம்ம அவங்ககிட்ட வந்து திருடுறது வந்து தப்பில்ல அப்படின்னு அவ பண்ற திருடுறதே ஒரு தப்பு தான். அந்த தப்ப அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து அவ சொல்றா. நம்ம ஜெர்மி அத கொஞ்சம் கூட லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணாம அவ சொல்றது தான் வேத வாக்கு அப்படிங்கிற மாரி மண்டையாட்டிட்டு இருக்கிறான். அவன் அந்த பிராண்ட் வந்து பில்ட் பண்றதுக்கு அவன் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருந்திருப்பான். அதையெல்லாம் வந்து அவ யோசிக்கவே இல்ல. இவ வந்து திருடலாம் அப்படின்னு சொன்னங்காட்டி, இவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிர்றான். இவன் வந்து சரி திருடலாம் அப்படின்னு சொன்னங்காட்டி, அடுத்த 1 வாரம் வந்து ஜெரெமிக்கு டியூஷன். அவ வந்து எல்லாத்தையும் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கா. நீ அங்க வந்து எப்படி போகணும்? என்ன மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்? என்ன மாரி டை, ஷூ, வாட்ச் இதெல்லாம் வந்து போட்டிருந்திருக்கணும். அங்க நீ போனோன உன்ன உன்ன எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? என்ன மாரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க? நீ என்ன மாரி பதில் சொல்லணும்? நீ என்ன மாரி கேள்வியெல்லாம் அவங்கள வந்து கேட்கணும்? அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு டீட்டெயிலும் அங்க என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். நீ இந்த மாதிரி தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடியே வந்து ஜெர்மி கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து டீச் பண்றான். அந்த 1 வாரம் ஜெர்மிக்கு ஃபுல்லா டீச்சிங் தான். ஜெர்மி வந்து என்னதான் லாஜிக்கலா திங்க் பண்ணல, ஒரு மக்கா இருந்தாலுமே, ஆ அந்த அரபெல்லா சொல்றது வந்து அவன் வந்து நல்லா கேட்டுக்கிறான். இவ வந்து சொல்லிட்டாப்பா, இத வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிறணும். இந்த திருடுறத நம்ம கரெக்ட்டா வந்து பண்ணிறணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறான். அரபெல்லா வந்து இந்த திருடுற பிளான்ல மொத்தம் 2 செக்ஷன் இருக்கு. ஏ செக்ஷன் அண்ட் பி செக்ஷன். ஏல வந்து ஜெர்மி பார்த்துப்பான். 2வது வந்து அரபெல்லா போய் பார்த்துப்பா. அ இந்த மாதிரி 1 வாரம் வந்து டீச்சிங்க்கு அப்புறம், அ அவங்க 2 பேரும் வந்து ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறாங்க. அவன் வந்து திருடுறதுக்கு இப்ப நல்லா ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா வந்து ரெடி ஆயிட்டான். அவங்க எங்க போய் திருட போறாங்கன்னா, தி பர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டைமண்ட் ஷோரூம்ல போய் திருட போறாங்க. அது வந்து ஒரு பெரிய டைமண்ட் ஷோரூம் அப்படிங்கிறப்போ, அது நம்மள மாதிரி சாதாரண ஆளுகள் எல்லாம் வந்து வெளிய பார்த்தாவே உள்ள விடமாட்டாங்க. அதனால அவ என்ன சொல்றா அப்படின்னா, "நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் நீ உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லலாம் போனீன்னா, உன்ன உள்ளேயே வந்து விடமாட்டாங்க. ம். அதனால நான் வந்து உனக்கு என்னோட ஒரு காஸ்ட்லி கஃப்லிங்ஸ், வாட்சு, டை இதெல்லாம் வந்து தரேன். இதெல்லாம் நீ போட்டு போ" அப்படின்னு வந்து சொல்றா. ஒரு பிராண்டடான வாட்ச் குடுக்குறா. நீ வந்து டை வந்து ரொம்ப வந்து முக்கியம். இந்த டை பார்த்து தான் வந்து உன்ன உள்ளேயே வந்து அலோவ் பண்ணுவாங்க. உன்ன வந்து அந்த டை பார்த்து தான் உன்ன மதிப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றா. அந்த டை வந்து என்னன்னா, இட்டாலியன் டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டை. அதுக்கப்புறம் ஷூ இதெல்லாம் வந்து அவ வந்து குடுக்குறா. ஷர்ட் வந்து நீ உன்னோடதே ஏதாவது ஒரு நல்ல ஷர்ட் போட்டுக்கோ. இல்லைன்னா ஏதாவது புது ஷர்ட் வாங்குறதா இருந்தா கூட நீ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றா. அவ வந்து சொல்றா, "நாம வந்து இன்னைக்கு வந்து மீட் பண்றதோட சரி. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மீட் பண்ணக்கூடாது. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த மாரி பெரிய ரெஸ்டாரண்ட்ல இல்ல. ஒரு கேமரா இல்லாத ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம மீட் பண்ணிக்கலாம். அங்க மீட் பண்ணும்போது உனக்கு வந்து என்ன தெரியும் அப்படிங்கிறத நீ வந்து காட்டிக்க கூடாது" அப்படின்னு வந்து சொல்லிர்றா. அந்த பிளான கரெக்ட்டா அவன் எக்ஸிக்யூட் பண்ணானா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.